இங்க ஒருத்தவங்க 5 நிமிஷத்துக்கு நீங்க யார் கூட வேணாலும் டேட் பண்ணிக்கலாம், இது மூலியமா உங்களோட உண்மையான காதலை நீங்க கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அங்க நிறைய பேர் அவங்களோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆர்வத்தோட வந்திருக்காங்க. அப்போ ஒரு செகண்ட் கரண்ட் போயிட்டு வருது. அங்க ஒருத்தர் லேட்டா வந்து நானும் இதுல கலந்துக்கலாமான்னு கேக்குறான். இவங்க எல்லாரும் யாரு அதுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவனோட மூஞ்சே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க அவங்க எல்லார்கிட்டையும் இங்க நிறைய டேபிள் இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு டேபிள்ல உட்காந்துக்கோங்க, 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தவங்க உங்க டேபிளுக்கு வருவாங்க, இது மூலியமா உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்க கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அந்த மூஞ்சி வித்தியாசமா இருக்கணும் ஆர்வத்தோட ஒரு டேபிள புடிச்சு உட்கார்றான். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு பொண்ணு வந்து அவனை பாக்குறா. இவனும் ஆசையா பேசலான்னு போறான். அந்த பொண்ணு அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் நம்ம 2 பேருக்குள்ளயும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. ரெண்டாவதா இன்னொரு பொண்ணு வரா. அவன் வந்துட்டு அவனோட மூச்சை பார்த்துட்டு உங்களோட மூச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கா. அவளும் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மூணாவதா இன்னொரு பொண்ணு வரா. அவனோட மூச்சை பார்த்து வாமிட் எல்லாம் எடுக்கிற மாதிரி பண்றா. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய பொண்ணுங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுமே அவனுக்கு செட் ஆகவே இல்ல. இவனும் ரொம்ப சோகமாகிறான், நம்மளுக்காக யாருமே இருக்க மாட்டாங்களான்னு. இவன மாதிரியே இன்னொரு டேபிள்ல இன்னொரு பொண்ணு பார்க்க வித்தியாசமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனையும் யாருக்குமே பிடிக்கல, அவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் தயங்குறா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு அவளோட கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவ உடனே பயந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போய் கண்ணாடிய பார்த்து தொடச்சிட்டு இருக்கா. இவன் உடனே இந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிக்காது போலன்னு கொடுத்த 5 நிமிஷம் முடிய போதுன்னு சோகமா பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு திரும்ப வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நான் பார்க்க கேவலமா இருக்கேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு ரொம்ப சோகமா சொல்றா. அதை கேட்டுட்டு அவன் அந்த பொண்ணு கிட்ட அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு உடனே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு உடனே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவங்க கொடுத்த 5 நிமிஷம் முடிஞ்சு போயிருது. அவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் டின்னருக்கு போலாமான்னு கேக்குறான். இந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா. கடைசியில அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க.